என்னடா இது வீடியோ ஸ்டார்ட்டிங்லவே இவ்ளோ டர்ட்டியா காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. இது நைட்ல பாத்திரம் கழுவுறதுக்கு என்னோட கஷ்டங்க. எனக்கு நைட்ல சாமானம் கழுவணும்னா ரொம்ப சோம்பேறி. நான் கழுவவே மாட்டேன். சாப்பிட்ட பிறகு கழுவணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். காலையில இருந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் செய்வேன். ஆனா நைட் ஆவ ஆவ சோம்பேறி ஆயிடும். அதுவும் சாப்பிட்ட பிறகு இன்னும் சோம்பேறி ஆயிடுவேன். அதுக்காக தான் இந்த மாதிரி யூடியூப்ல சாங்ஸ் கேட்டுட்டே பாத்திரம் கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாரி நெறைய முறை ட்ரை பண்ணேன். நைட்ல பாத்திரம் கழுவிட்டு தான் தூங்கணுன்ட்டு. ஆனா ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணுவேன். 5வது நாள் மறுபடியும் இதே மாரி தான். ஆனா இந்த முறை அந்த மாரி கிடையாது. இனிமே டெய்லி பாத்திரம் கழுவிட்டு தான் தூங்கணும். சிங்க்ல ஒரு பாத்திரம் இருந்தா கூட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பண்ணின்னு இருக்கிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்து கூட 1 வீக் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் பரவாயில்ல. நைட்ல கழுவிட்டு தான் தூங்குறேன். இனிமேலும் இதே மாரி தான் கழுவிட்டு தூங்கணுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இனிமே மைண்ட் சேஞ்சஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணினே இருக்கிறேன். ஆனா பாட்டுங்க கேட்டுட்டே வேலை செஞ்ச மாரி கூட தெரியல. ஈஸியா எல்லா வேலையும் முடிச்சிட்ட மாரி இருந்துச்சு. அதே காமெடி சீன்ஸோ இல்லைன்னா சீரியஸ் ஏதாச்சும் பார்க்கணுன்னா கண்ணெல்லாம் மொபைல் மேலே இருக்கும். அதனால தான் பாட்டுங்கன்னா காது மட்டும் கேட்டால் போதும் இல்லையா? மனசும் என்ஜாய் பண்ணினே இருக்கும், காதும் கேட்டுனே இருக்கும். அதனால தான் பாட்டு செலக்ட் பண்ணேன். பாட்டு கேட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். கழுவுறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கே. எனக்கு டைமிங் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பாட்டுங்களே கேட்குறேன். எவ்வளோ டைம் ஆகுது, அது வச்சு நம்ம இன்னும் மோட்டிவேட் பண்ணிக்கினே இருக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் 36 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இந்த ஒரு 1/2 அன் ஹவருக்கு சோம்பேறிப்பட்டு நம்ம தூங்கிட்டோம்னு நினச்சிக்கோ, காலையில் ஏஞ்சதும் இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் இருக்கும். அங்கே 1 ஹவர் ஆகும். நைட் ஆனால் பரவாயில்ல, 36 மினிட்ஸில் ஆயிடுச்சு. அதே காலையில் இருந்தால் 1 ஹவர் ஆகும். டிஃபன் பண்ண லேட் ஆகும், பசங்களை குளிப்பாட்ட லேட் ஆகும், அவங்கள ரெடி பண்ண லேட் ஆகும். அப்படியே டென்ஷனாக ஓடிட்டே இருக்கும் மைண்டு. அதனால தான் இனிமே நைட்டு கழுவிட்டு தான் தூங்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நடக்கும்ன்ட்டு. நீங்களும் விலாக் பார்த்துனே இருக்கிறீங்க இல்லையா? நீங்களே சொல்லுவீங்க, என்ன மறந்துட்டியா, உன்னோட மோட்டிவேஷன் போயிடுச்சா அப்படின்னு சொல்லுங்கள். எப்பயாச்சும் மறந்துட்டு தூங்கிட்டேன்னா. இனிமேல் பேக் எல்லாம் வரமாட்டேன். சப்போஸ் நான் வந்துட்டேன்னா நீங்களே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, மறுபடியும் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன். காலையில் ஏஞ்சதும் எனக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த கிச்சன் அப்படி பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ஆசை தான் அப்படி வச்சுக்கணுன்னே. ஆனால் சாப்பிட்ட உடனே அது என்னவோ தெரியல, மயக்கமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என் வீட்டுக்கார் வந்து புது புது படங்களாக நைட்டாக போடுவாங்க டவுன்லோட் பண்ணிட்டு. அந்த பிக்சர் பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டேன்னா அவ்வளோதான், ஃப்ரீஸ் ஆகிடுவேன் அங்கே. அந்த ப்ராப்ளம் வேற இருக்கா? அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும் நைட்ல பாத்திரம் கழுவுறதுக்கு. வேற எதுவும் இல்ல. இப்போ காலையில அவ்வளோ வேலை எதுவும் இல்ல. டிஃபன் சிம்பிளா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பியூரிஃபையர் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். சும்மா ஒண்ணும் கிளீன் பண்ணல. அதில என்னவோ பூச்சி விழுந்துச்சுன்ட்டு சரி எடுத்துடலாம். தண்ணி ஃப்ரெஷ்ஷா புடிக்கலாம் கிளீன் பண்ணிட்டு, நார்மலா கிளீன் பண்ணிட்டேன்னு போனேன். பட் அது ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. மேல மட்டும் இல்ல, உள்ள கூட ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. சும்மா கை வச்சா நம்ம இப்போ மண்ணு ரொம்ப தேங்கின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாரி இது ரொம்ப தேங்கின்னு இல்ல. லைட்டா கை வச்சு இப்படி பண்ணா லைட்டா ஒரு லைன் வருது. அந்த அளவுக்கு மண்ணு வந்து இருந்துச்சு. சரி இது கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பியூரிஃபையர் இறக்கி கீழ வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஆல்ரெடி டேமேஜில வேற இருக்கு. சரி சர்வீஸுக்கு குடுக்கலாம். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். அவங்க இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு கதை சொல்லினே இருக்கிறாங்க. வரவே மாட்டேன்றாங்க. அதனால நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா, அவங்க எப்பயாச்சும் வந்து ரெடி பண்ணட்டும்ன்ற மாரி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். "இப்படி தண்ணி ஊத்துற, அது உள்ள இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் போயிடாதா?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஃபுல் க்ளோஸ்ல இருந்துச்சு. அதனால தான் நான் தாராளமா தண்ணி ஊத்தி நீட்டா கழுவிட்டேன். ஏதோ புது பியூரிஃபையர் வீட்டுக்கு வந்த மாரி ஃபீலிங்கா இருந்துச்சு அது கழுவுன பிறகு. பியூரிஃபையர் தண்ணி ஃபில்டர் ஆயிட்டு தானே வருதுன்ட்டு உள்ள கண்டுக்கறதில்ல. அப்பப்போ தான் கிளீன் பண்ணுவோம். அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சும்மா தண்ணி ஊத்தி அந்த டேப் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஃபில்டர் ஆன் பண்ணிடுவேன். ஆனா அது ஏறி பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ அழுக்கா இருந்துச்சுன்ட்டு. அதனால தான் ஃபுல்லா கழுவிட்டேன். அது கிளீன் பண்ண பிறகு தான் மனசு நிம்மதியா இருந்துச்சு. அதுவரைக்கும் என்னடா இது இப்படி இருக்கு அன்ற மாரி ஓடிட்டே இருந்துச்சு. அது கழுவுன பிறகு நிம்மதியா இருந்துச்சு. சரி நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? பியூரிஃபையர் மேல 2 குச்சி வச்சிருந்தேன். ஏன்னு கேட்குறீங்களா என்ன? அது ஒண்ணும் இல்ல. அது பியூரிஃபையருக்கு அந்த பாக்ஸ்க்கு ஒட்டின்னு இருக்கும் இல்லையா? அந்த கேப்ல கொஞ்சம் அழுக்கெல்லாம் அப்படியே நின்னுடும்னு சொல்லிட்டு அந்த மாரி குச்சி வச்சு தண்ணி ஊத்துனேன். வேற எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க கேட்டு நான் சொல்றது எதுக்குன்ட்டு முன்னாடியே சொல்லிட்டேன்.
எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க என்னோட பியூரிஃபையர் எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இப்போ பார்க்கறதுக்கு. இந்த மாரி இருந்தா தான் நல்லாயிருக்கும். ஏதாச்சும் கொஞ்சம் கண்ல பட்டுச்சுன்னா அழுக்கு, அவ்வளோதான் தூக்கமே வராது எனக்கு. ஓசிடி ப்ராப்ளம்ன்னு நெனைக்கலாம், வேற ஏதாச்சும் நெனைக்கலாம். அழுக்கா இருந்துச்சுன்னா மட்டும் அது க்ளீன் பண்ணா தான் நிம்மதியா இருக்கும். இல்லன்னா, "ஐயய்யோ! என்ன இது இப்படி இருக்கு வீடு? ஐயய்யோ! என்ன இதுன்ற" மாரி ஓடினே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பியூரிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. அது டாட் டாட்டா தான் விழுது. சரி வர வரைக்கும் வரட்டும், க்ளீன் பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் க்ளீன் ஆகட்டும்ன்ட்டு சும்மா ஆன் பண்ணி விட்டேன். அது ஸ்லோவா தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும் இல்லையா, சிம்பிளா முன்னாடி சொன்ன மாரி சிம்பிளா செஞ்சுட்டேன். சேமியா உப்புமா தான் செஞ்சேன். இதுக்கு சட்னி அந்த மாரி எதுவுமே தேவையில்ல. சர்க்கரை போட்டு சாப்பிட்டுடுவோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சட்னி எதுவும் பண்ணல. சேமியா மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு இன்னும் வேலை இருக்கும் இல்லையா, மதியத்துக்கு சாப்பாடு செய்யணுமே. அதுக்காக கீரை வந்துச்சு. கீரை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. கீரை வந்ததும் ஆசை வந்துச்சு கீரை வாங்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ தெலுங்குல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. தெலுங்குலன்னு இல்லை, தமிழில் கூட நிறைய பேர் இந்த சமையல் செஞ்சுனே இருக்கிறாங்க. பாலக்கூரை வெள்ளுள்ளி காரம் சொல்லிட்டு உள்ளிக்காரம் சொல்லிட்டு பண்ணினே இருக்கிறாங்க. தமிழ் வீடியோஸ் கூட நான் நிறைய பார்த்தேன். அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. சரி நம்மளும் வாங்கிட்டு செஞ்சுட்டு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது எப்படி வந்துச்சு என்னான்ட்டு கடைசியில் சொல்கிறேன். கடைசியிலன்னா ரொம்ப கடைசியில் இல்லை, செஞ்சிட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா வீடு க்ளீன் பண்ணி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உட்காந்து நீட்டாக கட் பண்ணி வீடு பெருக்கி தொடச்சியாச்சு. இப்போ சமையலுக்குள்ளே வரலாம். இப்போ வெள்ளுள்ளிக்காரங்காக உள்ளிக்காரம் வெள்ளுள்ளிக்காரம் எதுவாச்சும் சொல்லலாம், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆனியன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு கொஞ்சம் நிறையவே வெள்ளுள்ளி பூண்டு, அதுதான் வெள்ளுள்ளிக்காரம். பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும், ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி காரமாக இருக்குது, அதனால பாதி ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இதில் தண்ணி எல்லாம் விடக்கூடாது. ஆனால் இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகும். பாருங்கள், நான் இங்கே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன். ஏன்னா இந்த மிக்ஸி ஜாருக்காக சொல்லணுன்ட்டு இங்கே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எல்லா குக்கிங் சேனலில் காமிக்கிறாங்க இந்த மிக்ஸி ஜாரன்னு. வாங்கிட்டோன்னு நினச்சிக்கோ, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எல்லா வீடியோவில் காமிக்கிறேங்கன்ட்டு வாங்கலை, அதே விதமாக அழகாக இருக்குன்ட்டு வாங்கலை. என்னோட சின்ன மிக்ஸி ஜாரு போயிடுச்சு, அதனால் இது வாங்கினேன். நானும் குக்கிங் வீடியோஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். சரி அதில் பார்க்க காமிக்கிறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் சொல்லிட்டு வாங்கினேன். பட் இது ரொம்ப நேரம் எடுக்குது. இதில் இப்போ ஆனியன் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டால் மட்டும் ஸ்மூத்தாக இருக்குது. இல்லைன்னா அது அப்படியே சுற்றினே இருக்கும். எவ்வளோ நேரம் எடுக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள். இதே நார்மல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து சுற்றிருந்தா இந்நேரத்துக்கு குழம்பே பாதி ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ நேரம் எடுக்குது. இது உங்களுக்கு காமிக்கலாம், நீங்களும் இந்த மாதிரி மோச போயிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் இது மட்டும் அப்படியே போட்டிருக்கிறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணலை. பாருங்கள், இவ்வளோ நேரம் எடுத்தியும் ஆனியன்ஸ் நல்லாவே அரைக்கல. ஆனியன்ஸ் அங்கங்கே அப்படியே இருக்கும், அதுவும் காமிக்கிறேன். பரவாயில்ல, உள்ளிக்காரத்தில் ஆனியன்ஸ் அங்கங்கே கடிச்சா அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் இறக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு 4 ஆனியன்ஸு அப்படியே தான் இருக்குது. இன்னும் மைய அரைக்கல, அப்படியே தான் இருக்குது. அதனால தான் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து வாங்கிக்கோங்க. நல்லாயிருக்கு, ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிடாதங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் இது குக்கிங் சேனலுக்கு தான் வாங்கினேன். பட் இது அரைக்கிறப்ப எனக்கு வெறுப்பாயிடும், அந்தளவுக்கு வெறுப்பாகும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் ஏமாந்துடாதீங்க. அதனால சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. நான் இங்கே உள்ளிக்காரம் சரியாக காமிக்கல, ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் காமிக்க முடியல. பாதி சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கரண்ட் வந்துச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியலன்னா இன்னொரு முறை எப்பயாச்சும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் அதெல்லாம் சேர்த்துன பிறகு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலவே ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிட்டு பாலக்கீரை சேர்த்துக்கிட்டு பாலக்கீரை கூட ஃபுல்லாக வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கினா ரெடி ஆகிடும் குழம்பு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு
கடைசியில சொல்றேன். இருங்க. அப்பதானே நீங்க வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. அதனால டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பா நான் கடைசியில சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரரு வேலையிலேருந்து வந்த பிறகு நாங்க ஷாப்பிங் போயாச்சு. ஷாப்பிங் போனா அங்கேயும் கரண்ட் இல்ல. என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனைன்ற மாரி, எங்க போனாலும் கரண்ட் இல்லையேன்ற மாரி இருந்துச்சு. சரி விடு, நம்ம வந்த வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு சாரீ எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். சாரீ ரொம்ப ரேட்டா தோணிச்சு. பரவாயில்ல. ஆனா எனக்கு புடிச்ச மாரி இருந்துச்சு. அதனால வாங்கியாச்சு. சாரீ, ட்ரெஸ்ஸுங்க தான் வாங்கினேன். வேற எதுவும் இல்ல. இந்த வீடியோல கடைசியிலவும் நான் காமிக்கல என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிச்சுட்டு பில்லு போடுறப்போ கரண்ட் வந்துச்சு. பாரு, அது கூட தெரிஞ்சிச்சு நான் வீடியோஸ் எடுக்கிறது பிடிக்கல போலன்ற மாரி. அதுக்கப்புறம் சரி கரண்ட் வந்துச்சுல்ல, ஒரு சுத்து சுத்தலான்னு ஒரு சுத்து சுத்தியாச்சு. பில் போட்டுட்டு அப்படியே வந்தோமா, எங்க வீட்டுக்காருக்கு ஷார்ட்ஸு, டீ-ஷர்ட்டு அந்த மாரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடைக்கு போனோம். அந்த மாரி பெருசா இருக்கிற கடை விட, இந்த மாரி சின்ன கடையே ரொம்ப பெஸ்ட்டா தோணுச்சு எனக்கு. கலெக்ஷன் அவ்வளவா இல்ல. பட் இருக்கிற கலெக்ஷன்லவே நல்லா இருந்துச்சு. டீ-ஷர்ட்டும் சரி, ஷார்ட்ஸும் சரி நல்லா இருந்துச்சு. எனக்கு கிளாத் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கேத்த மாரி ரீசனபிள் பிரைஸ் குடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பேசின விதம், ரெஸ்பெக்ட் குடுத்தது எல்லாமே சூப்பரா ரிசீவ் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் தேவையானது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். "உனக்கு வாங்கிட்டு வரவே இல்லையே, எனக்காக தான் 2 வாங்கிட்டு வந்தேனேன்னு" சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டம் காமிச்சுட்டு என் சின்னவருக்கு குடுத்தாச்சு. என் பெரியவ அதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணி பாதி ஐஸ்கிரீம் நக்கிட்டா. நைட்டுக்கு வந்து இட்லி, சாம்பார் செஞ்சுக்கினா சொல்லவே தேவையில்லையே! இட்லி செஞ்சா எவ்வளோ சாமான் இருக்கும்ன்ட்டு. அதுக்கேத்த மாரி ஈவினிங் பாத்திரம் கழுவல, டீ குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு ஷாப்பிங் போயாச்சு. நைட்டு வந்து டிஃபன் செய்றதுக்கே டைம் இல்ல. 7:00 வந்தோம் வீட்டுக்கு. மடமடன்னு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமான் கழுவுறதுக்கு போனேன். எவ்வளோ சாமான் இருக்குன்ட்டு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோ இருந்துச்சு. சரி அதுவும் கழுவிட்டு தான் தூங்கணும். நோ, டோன்ட் ஸ்கிப் அந்த மாரி ஸ்கிப் பண்ணாம கழுவிட்டேன். சுட சுட இட்லி, சாம்பார் மாத்திரம் சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகு தான் கழுவுனேன். நம்ப ஃபர்ஸ்ட்டு சோறு தான் முக்கியம் பிகிலு. சோறு சாப்பிட்ட பிறகு தான் மீதி வேலையெல்லாம் பார்ப்போம். அதனால சோறு சாப்பிட்ட பிறகு எல்லாம் கழுவிட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வந்தியாச்சு. இது முந்தா நாள் நைட்லேருந்து மறுநாள் நைட் வரைக்கும் விலாக் கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கிறேன். சரி, பாலக்கூர உள்ளிக்காரம் நான் சொல்லவே இல்லையே. பாலக்கூர உள்ளிக்காரம் அவங்க சொல்கிற அளவுக்கு ஓ சூப்பர் என்ற மாதிரி ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.